கடக ராசி நபர்களுக்கு 2024 டு 25க்கு உண்டான குரு பெயர்ச்சி பலன்கள். கடக ராசி நபர்களை பொறுத்தவரை குரு பெயர்ச்சி 12 வருடத்திற்கு ஒரு திருப்பம் வரக்கூடிய லாப வீட்டில் இந்த வருஷம் அமைஞ்சிருக்கு. ஸோ கடகராசி நபர்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த குரு பயிற்சியை யூஸ் பண்ணிக்கலாம். அதே சமயம் என்ஜாய்மெண்ட்டும் பண்ணிக்கலாம். நல்ல விதமான குரு பயிற்சியாக எடுத்துக்கொள்ளப்படும். அதே சமயம் கடக லக்கண நபர்கள்லாம் குரு பயிற்சியெலாம் பார்க்கக்கூடாது. சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, இந்த மாதிரி கிரக பயிற்சிகள் எல்லாமே ராசிக்கு மட்டும்தான், லக்கணத்திற்கு கிடையாது. ஸோ கடக லக்கண நபர்கள் போட்டு குழப்பி கொள்ளக்கூடாது. ராசி அப்படிங்கிறத மையம், அதாவது கிரக கோச்சார பயிற்சிகள் எல்லாத்துக்குமே. அதனால் கடக ராசி நபர்களை பொறுத்தவரை மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து மதியத்துக்கு வாக்கில் பார்த்தீங்கன்னாக்கா மேஷ வீட்டில் இருந்து 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய உங்கள் ராசிக்கு ரிஷப ராசியில் வரக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்கப் போகிறது. வக்கரத்தையும் சேர்த்து ஒரு ஆண்டு காலகட்டங்கள் இந்த இடத்துல பயணிக்க போகுது. ஸோ கடக ராசி நபர்களுக்கு தற்சமய காலகட்டம்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட்டு ஒரு 4-5 இயர்ஸாக பார்த்தீங்கன்னாக்கா கண்டகச்சனி, அஷ்டமச்சனி, இந்த மாதிரியான சனியின் தாக்கத்தில் நிறையா விஷயத்தில் 1க்கு 2ஆக முரண்பட்ட பஞ்சாயத்தில் நிறைய பேர் மாட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா புலிவாலை பிடிச்ச கதையாக சில விஷயத்த விடவும் முடியல, சில விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேர்த்துக்கிட்டு வாழவும் முடியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு நடுவில் முழிச்சுக்கிட்டு இருக்கிற நபர்கள் நீங்கள். இன்னும் சொல்லப்போனால் கண்ணுக்கு நேராகவே ஒரு பெரிய பிரச்சனை, ஒரே பிரச்சனை தான், அது வந்து குறையவே மாட்டுது, ஹெவியாக வளர்ந்துக்கிட்டே போயிட்டு இருக்குது. நானும் இன்றைக்கி மாறும், நாளைக்கு மாறும், நாளைக்கு குறையும், இன்னொரு 10 நாள் கழிச்சுனாச்சும் ஏதாவது ரிலீஃப் ஆகும், இப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அந்த பிரச்சனை மட்டும் ஹெவியாக பெரிய ஒரு இமயமலை மாதிரி, அது உங்கள் லெவலுக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் வயசுக்கு ஏற்ற மாதிரி அந்த பிரச்சனை மட்டும் ஹெவியாக இருக்குது. அந்த பிரச்சனை எப்படி தான் வெளில வர்றதுன்னு தெரியல. ஸோ ஜாமம் ஏறினா முனம் சறுக்குது, அந்த பக்கம் போனால் இந்த பக்கம் மாட்டிக்க வேண்டியதாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் நீங்களும் தப்பிச்சு பார்க்குறீங்க, திருப்பி ஒரே பிரச்சனை வந்து மாட்டிக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் கடகராசி நபர்கள் தற்சமய காலகட்டம் போயிட்டுருக்கு. இந்த காலகட்டத்துக்கு மத்தியில் இந்த ஒரு ஆண்டு வரக்கூடிய குரு பயிற்சி பல விஷயத்தில் குருவின் மையப்படுத்தி குருவின் ஆதிபத்திய விசேஷ அமைப்பில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற அமைப்பில் இருக்குது. ஸோ லாப வீடு, ரிஷப வீடு. அப்போது என்ன வேணால் லாப வீடுனா முதல்ல என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுங்க. ஸோ ஒரு பிரச்சனைகளில் முடிவுக்கு வர்றது லாப வீடு 11. 11ஆம் இடத்தில் வரக்கூடிய கிரகங்கள், 11ஆம் இடத்து கிரகங்கள், அதே சமயம் 11ஆம் இடத்து வீடு அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அந்த 11ன்னு வந்துட்டாவே பிரச்சனைகள் குறையக்கூடிய ஒரு சூழ்நிலை. இந்த 11ஆம் இடங்கிறது பிரச்சனைகள் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய கிரகத்துக்கு ஏற்ப, அந்த கிரக வலுவுக்கு ஏற்ப அந்த பிரச்சனைகள் குறையும். உங்களுடைய பர்சனல் விஷயம், பொதுவான விஷயம், வெளியில் விஷயம், இல்லை மனசுக்குள்ளே போட்டு அரிச்சுக்கிட்டே இருக்கிற விஷயம், எதுவாக வேணாலும் வச்சுக்கலாம். அப்போது 11ஆம் இடங்கிறது ஒரு லாப வீடு. அதனால தான் எல்லாத்துக்குமே லாப வீடு தான். ஏன்னா 6க்கு 6 அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு வேண்டப்படாத பஞ்சாயத்துகளை தரக்கூடியது 6. அப்போ அந்த 6க்கு 6ல் மறையக்கூடிய ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதான் 11. ஸோ அந்த 6க்கு உண்டான வில்லங்கமான பிரச்சனைகள் எல்லாமே இதுக்கு மேற்பட்டு விஸ்வரூபம் எடுக்காது. அப்போ என்ன ஆகுதுனாக்கா நீங்கள் ஒரு லெவலுக்கு நல்லபடியான ஒரு சூழ்நிலைக்கு வரும் அப்படிங்கிற இடத்துல. 2வது, கடக ராசியை பொறுத்த வரைக்கும் குரு என்கிற ஒரு கிரகம் மறைமுகமான நட்பு கிரகம், நேரடியான நட்பு கிரகம் கிடையாது. 9ஆம் இடத்து ஆதிபத்தியம் வாங்கினாலும் 6ஆம் இடத்து ஆதிபத்தியம் 70% தூக்கலாக வேலை செய்யும். அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் அந்த 6ஆம் இடத்து வேலை அப்படிங்கிறதுலாம் அதிகமாக இருக்காது. உங்களுக்கு பாக்கியஸ்தான வேலையே அதிகமாக இருக்கும். ஏனென்றால் 9க்கு 3லையும் 6க்கு 6ல் மறைஞ்சு 11ல் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அப்போ முதன்மையாக கடகராசி நபர்களுக்கு குருவால் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது பார்த்துக்கலாம். முதல்ல குரு இருக்கிற இடம் வளரும் அப்படிங்கிற கான்செப்ட் படி 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அந்த ப்ராப்ளங்கள் நிச்சயமாக குறையும், நன்மைகள் அதிகமாக போகும். அதே சமயம் இங்கேருந்து பார்க்கக்கூடிய இடங்கள்னு பாருங்கள். அதாவது 11லேருந்து பார்க்கக்கூடிய இடம் கடகராசியை பொறுத்தவரை 3, அடுத்தது 5, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 5ங்கிறது விருச்சக வீட்டை பார்க்கும். நேர் பார்வையாக 7ஆம் பார்வையாக பார்க்கக்கூடிய இடம் விருச்சகம். கடகராசிக்கு அது வந்து 5ஆம் இடம். அடுத்ததாக 9ஆம் பார்வையாக ராசிக்கு 7. ஆக 3, 5, 7 இந்த 3 இடத்தையும் 11ஆம் இடத்துலேருந்து பார்க்கக்கூடிய நல்ல லெவல் அப்படிங்கிறத வச்சிங்க. பொதுவாக 6ஆம் இடத்து விஷயத்தில் சில நல்ல விஷயங்கள் உண்டு. அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பள வேலையில் போயிட்டு இருக்க நபர்கள், ஒரு வேலைக்கு போய் மாதத்தில் சம்பாதிக்கக்கூடிய ஒரு லெவலில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டத்துக்கு பிற்பாடு சம்பள வேலையில் ஒரு பெரிய டார்ச்சர் இருக்குது. இது வரைக்கும் பாலிடிக்ஸ் இருக்குது. நிறைய பேர் வந்து என்னை விட தகுதி இல்லாதவங்களாம் என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்காங்க, நான் தகுதி இருந்து நிராகரிக்கப்படுகிறேன்
அப்படின்னு உள்ளுக்குள்ள தகுதி இருந்து நிராகரிக்கப்படுகிறேன் என்னுடைய வேலையில் அப்படின்னு ஒரு லெவலில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த தகுதியின் அடிப்படையில் உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் தீரும். அப்போ அந்த தகுதியின் அடிப்படையில் பிரச்சனை தீரும் என்றால் உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு செட் ஆகிடும். ஒரே நிலைத்த மாதிரியான அதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம்லாம் இருக்காது. ஒரே வேலை நீ மட்டும் பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரே நிலைத்த அமைப்பில் ஒரு நல்ல திடகாத்திரமான ஒரு வேலை வாய்ப்பு. பலருக்கும் உள்ள பிரச்சனைகள் இதுதான். நல்ல திடகாத்திரமான வேலை எனக்கு கரெக்டாக கிடைக்க மாட்டுது அப்படிங்கிற மாதிரி புலம்பிகிட்டு இருப்பீங்க. அந்த பிரச்சனை கிளியர். இதில் அரசு வேலையா பிரைவேட் வேலையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சுய ஜாதக அமைப்பில் அரசு வேலைகள் உண்டு. இந்த நபர் அரசு வேலைக்கு தகுதியான நபர் அப்படிங்கிற மாதிரி ஜாதக அமைப்பு இருந்துச்சுன்னா இந்த காலகட்டத்தில் அரசு வேலை கன்ஃபார்ம். அதே சமயம் பிரைவேட் வேலைன்னா அது அதுக்கு அடுத்த மாதிரி அப்படிதான் போகும் அப்படிங்கிறது நீங்கள் மைண்டில் வச்சுக்கிங்க. அடுத்ததாக ஒரு கடன் பிரச்சனை இருக்குது. வம்பு வழக்கு பஞ்சாயத்தில் ஒரு கடன் பிரச்சனை இருக்குது. கடன் பிரச்சனை ஏதாவது சால்வ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக இந்த குரு 11 வர்றதுனால ஏதாச்சும் ஒரு ஸ்டெப் எடுத்து ஒரு பணத்தை பெருக்கி, இது வரைக்கும் சம்பாதிச்ச பணமோ இதுக்கு மறுபடியும் சம்பாதிக்கிற பணமோ எப்படியாக இருந்தாலும் பணத்தை பெருக்கி கொண்டு கடன் பிரச்சனை தீர்ப்பதற்கான வழியை குரு ஏற்படுத்தி தரும். அதே போல தான் வம்பு வழக்கு தீர்வதற்கான வழிகள் அப்படிங்கிற கணக்கு பார்த்தீங்கன்னாக்கா, சில பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் தான் வெளில வர்ற மாதிரி இருக்கும். அந்த வம்பு வழக்கு பிரச்சனைகள் தானாக தீர்ற மாதிரி இல்லை. காரணம் 6ஆம் இடத்தை விதி ரிஷப வீட்டில் பகை அப்படிங்கிறதுனால வம்பு வழக்கு பிரச்சனையிலேருந்து நீங்கள் தான் லூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் தான் விட்டு கொடுத்துட்டு சரி பரவாயில்ல நம்ம வேறு விஷயத்தில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த வம்பு வழக்குலேருந்து நீங்கள் தான் வாய்தா வாங்கிட்டு எஸ்கேப் ஆகிற மாதிரி இருக்குமே தவிர வம்பு வழக்குகள் தானாக தீர்வதாக இந்த திருப்பம் அமையக்கூடிய குரு பயிற்சியில் இல்லை அப்படிங்கிறது மைனோட்டில் வச்சுக்கிங்க. அடுத்ததாக இங்கே இருந்து 3ஆம் இடத்தை பார்க்கும். அப்போ 3ஆம் இடங்கிறது என்ன? ஒரு முயற்சி. அடுத்ததாக உதவிகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள், நீங்கள் மற்றவங்களோட கம்யூனிகேஷன் தொடர்பில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் பிரதிபலிக்கும். அப்போ கடகராசி நபர்களை பொறுத்தவரை ஏற்கனவே சொன்ன மாதிரி லாப வீடு. அப்போது லாபம்னா உன்னை வச்சு உன்னை உருவாக்கி லாபத்தை பார்க்கறது. இந்த மாடிப்படி ஏறுற மாதிரி தான், இந்த படியை வச்சு அடுத்த படி ஏறுறோம் இல்லையா? அதே மாதிரி ஒரு பிரச்சனையிலேருந்து நீங்கள் தப்பிக்க சில லாபத்தை, அதாவது லாபம்னா ஒன்றை இரட்டிப்பாக மாற்றுவது, ஒரே விஷயத்தை 2ஆக மாற்றி செய்வது, ஒரு விஷயத்தை அடிப்படையாக வச்சு இன்னொரு விஷயத்தை உருவாக்கி கொள்வது, அதன் மூலியமாக வருவாயை பெருக்கிக் கொள்வது. அதனால தான் சொல்கிறேன், ஒன்றை 2ஆக இரட்டிப்பாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு இடம் தான் லாபம். அப்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய குரு 3ல் பார்க்கறதுனால நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி லாப முயற்சியாக அமையப் போகிறது. அந்த லாப முயற்சிக்கு வருமானம் ஆதாயம் உண்டு அப்படிங்கிறது கன்ஃபார்ம். அதே சமயம் 5ஆம் இடத்தை பார்க்குது குரு. 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு பேக்ரவுண்டில் நீங்கள் எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறீங்களோ அதே அளவுக்கு எஃபர்ட்டு உங்களுக்கு லாபமாக மாறும், ஆதாயமாக மாறும். ஸோ நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா இன்னொரு ஸ்டெப்பு தானாகவே இழுத்துட்டு போகும் அப்படிங்கிறது தான். ஸோ காரிய எளிய வெற்றி. அதிர்ஷ்ட வீடுங்கிறது காரியத்தை நீங்கள் என்ன காரியம் செய்ய போகிறீங்களோ உங்களுக்கான நல்ல காரியங்கள் அப்படிங்கிறத வச்சுங்க, கெட்ட காரியத்தை விட்டுறலாம். ஸோ நன்மையான காரியத்தை மையப்படுத்தி எல்லாருமே அவங்கவுங்க தேவைக்கு தான் பாடுபட போகிறாங்க. அப்போ அந்த காரியம்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா? அந்த காரியத்தின் அடிப்படையில் எனக்கு இந்த காரியம் இந்த திருப்பம் ஆகணும், இந்த விஷயம் ஆகலை, இது வரைக்கும் நடக்கலை, இந்த காரியம் இந்த திருப்பம் இந்த டைமிங்லாச்சும் நடக்குமா அப்படின்னு ஒரு கேள்வியை முன்னாடி வச்சிங்கன்னா உங்களுடைய காரியங்கள் ஆவதற்கு அது எளிமையான சூழ்நிலையில் உங்களுடைய அட்மாஸ்பியர் மாறும். ஸோ காரிய எளிய வெற்றி உண்டு. அப்போ 7ஆம் இடத்தை பார்க்குது. 11ல் இருந்து 9ஆம் வரை 7ஆம் இடத்தை பார்க்குது. அப்போ இது வரைக்கும் யாராச்சும் நம்பி கெட்டு போயிருந்தீங்கன்னா கூட இந்த காலகட்ட பிற்பாடு ஒரு பேக்ரவுண்டு சப்போர்ட் உள்ள ஒரு நபர்களுடைய தொடர்பு கிடைக்கும். பேக்ரவுண்டு சப்போர்ட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர்களுடைய தொடர்பு கிடைச்சி அந்த சப்போர்ட்டு கிடைக்கக்கூடிய நபர் உங்களுக்கு ஏதேனும் ஒரு விதத்தில் உதவி செய்வார். இந்த 3, 5, 7 வந்துருச்சா, ஒரு நபர் உங்களுக்கு கிடைப்பாங்க. இல்லை புதிதாக கிடைக்கக்கூடிய நபர்கள் எப்படி வேணாலும் நீங்கள் வச்சுக்கிங்க. அந்த நபர்களுடைய பழக்க வழக்கங்கள் நீங்கள் உயர்வதற்கு சில ஆதாயத்தை பெற்றுத்தரும், சில உதவிகளை தரும். அதே சமயம் அவர் உங்களுக்கு இது வரைக்கும் உங்களுக்கு தெரியாத விஷயத்த கூட உங்களுக்கு மாற்றி யோசித்து ஏதாச்சும் ஒன்று ஐடியா பண்ணி செயல்பாட்டு கொண்டு வர்ற மாதிரி வரும். 7ஆம் பாவகத்தை குரு பார்க்கறதுனால திருமண வயதில் இருக்கக்கூடிய கடகராசி நபர்களை பொறுத்தவரை திருமணத்திற்கான பாக்கியங்கள் உருவாகிறது. அதே சமயம் மே மாதத்தில் ரிஷப வீட்டில் வர்றதுனாலையும் ரிஷப வீடு திருமணத்திற்கான முக்கியமான ஒரு வீடு அப்படிங்கிறனால குடும்பம் அமையும் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துங்க. கடகராசி நபர்களை பொறுத்தவரை முதல் திருமண அமைப்போ 2ஆம் திருமண அமைப்போ எப்படியாக இருந்தாலும் திருமண வாய்ப்புகள் ஜாதக ரீதியாக இருக்கும் பட்சத்தில் இந்த குரு பார்வை 7ஆம் இடத்திற்கு விழுவதனால் நிச்சயமாக ஒரு லைஃப் பார்ட்னர், வாழ்க்கை துணை உங்களுக்கு கிடைப்பதற்கான வழிகள்
நிச்சயமாக உண்டு. இது வரைக்கும் நீங்கள் பரிகாரம் பண்ணியிருந்தாலும் சரி, பண்ணாவிட்டாலும் சரி, அதெல்லாம் கணக்கிலே வராது. இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கான திருமண பாக்கியத்தை ஏற்படுத்தி தரும். ஏன்னா பாக்கியாதிபதியாக இருக்கிறதுனால. அதனால் கடகராசி நபர்களை பொறுத்தவரை இந்த குரு பெயர்ச்சி இன்னும் நிறையா விஷயத்தை சப்போர்ட் பண்ணுற மாதிரி அமைப்புல இருக்கும். நம்ம வீடியோ அமைப்பில் நிறையா விஷயத்த பேச முடியாத ஒரு காரணத்தினால எல்லா வழிகளிலும் ஒரு ஹெல்ப் பண்ணுற குரு பெயர்ச்சியாக நீங்கள் மைண்டில் வச்சிங்க. ஒரு லாப குரு பெயர்ச்சி கடகராசி நபர்களுக்கு.